வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர். இன்றைக்கி நாம் வகுப்பில் அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுங்கிற டாப்பிக்கை தான் பார்க்க போகிறோம். இது அரசியலமைப்பில் பகுதி 4வது பகுதியாக இது அமைஞ்சிருக்கு. சட்டம் இயற்றும் போதும் அவற்றை நடைமுறைப்படுத்தும் போதும் பின்பற்ற வேண்டிய செயல்முறைகளை பற்றி அரசு நெறிமுறை கோட்பாடு நமக்கு கூறுகிறது. அரசு நெறிமுறை கோட்பாடுனா எதை பற்றி கூறுகிறது அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா, சட்டம் இயற்றும் போதும் அவற்றை நடைமுறைப்படுத்தும் போதும் தான் அப்போ நம்ம பின்பற்ற வேண்டிய சில நடவடிக்கை என்ன மாதிரி செயல்முறைகளாக இருக்கோ அதை பற்றி விளக்கக்கூடியது தான் அரசு நெறிமுறை கோட்பாடு. இவை அரசுக்கு வெறும் அறிவுறுத்தல் மட்டுமே செய்கிறது, கட்டாயப்படுத்துவது கிடையாது. நீங்கள் செஞ்சே தீரணும் என்று எந்த ஒரு விதிமுறையும் இதுக்கு கிடையாது, அச்சுறுத்தலும் கிடையாது, கட்டாயமும் கிடையாது. இது என்ன பண்ணுது, அறிவுகளை செய்யுது. அதாவது அறிவுரைகளை வந்து சொல்லுது, இந்த மாதிரி செய்யுங்க, இந்த மாதிரி செய்யுங்க, இந்த மாதிரி செஞ்சால் இவ்வளோ பாதிப்புகள் இருக்கும், இந்த மாதிரி செஞ்சால் பாதிப்புகள் இருக்காதுன்னு சில அறிவுரைகளை செய்கிறது எதுனா அந்த அரசு நெறிமுறை கோட்பாடு தான் சொல்லுது. இந்த பகுதி 4ல் வந்து என்ன சொல்லியிருக்கு பார்த்தீங்கன்னா, பகுதி 4ல் உள்ளவற்றை பெறுவதற்காக நீதிமன்றத்தில் நாம் என்ன பண்ண முடியாது, நாட முடியாது, நீதிமன்றத்தில் போய் அணுக முடியாதுங்கிறாங்க. அதாவது இந்த அரசு நெறிமுறை கோட்பாடில் ஏதாவது குறைகள் இருக்குது அப்படின்னா அதை வந்து எதிர்த்து, இல்லை சட்டம் இயற்றும் போது அரசு வந்து சட்டம் இயற்றும் பொழுது அவற்றைக்கு வந்து எதிர்த்து நம்ம என்ன பண்ண முடியாது, எந்த ஒரு முறைகேடும் என்று நீதிமன்றத்தை அணுக முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுலேயே வந்து என்ன பண்ணுறாங்க, அதை நெறிப்படுத்தி தான் சட்டமாக கொண்டு வராங்க. அதை எதிர்த்து நம்ம குறைகள் சொல்வதற்கு நீதிமன்றத்தை மீது நம்ம அணுக முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் இயலாது அப்படின்னு சொல்கிறாங்க. அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடு வந்து எந்த நாட்டிலேருந்து எடுக்கப்பட்டதுன்னா அயர்லாந்து நாட்டிலேருந்து நம்ம எடுத்து பின்பற்றிக்கிட்டு இருக்கோம். அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாட்டை இந்திய அரசியலமைப்பின் நாவல் என்றும் அம்சம் என்றும் அம்பேத்கர் சொல்கிறாரு. அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாட்டை நாவல் என்றும் அம்சம் என்றும், நாவல் அம்சம் என்று கூறியவர் யாருன்னு கேட்பாங்க. நாவல் அம்சம் என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அம்பேத்கர் தான் சொல்லியிருக்காரு. இவற்றுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமூக மற்றும் பொருளாதார மக்களாட்சியை நிறுவுதல். சமூக மற்றும் பொருளாதார மக்களாட்சியை நிறுவுதல் இதோட முக்கியமான நோக்கமாக இருக்குது. அடுத்தது 1945ஆம் ஆண்டு சாப்ரு என்பவர் அடிப்படை உரிமைகளை 2 வகையாக பிரித்தார். புரியுதுங்களா? எத்தனை வகை பிரிச்சிருக்காரு? சாப்ரு என்பவர் வந்து 1945 அடிப்படை உரிமைகளை என்ன பண்ணியிருக்காரு, 2ஆக பிரிச்சிருக்காரு. நியாயமான உரிமை என்றும் அடிப்படை உரிமை என்றும் 2ஆக பிரித்தார். நியாயமான உரிமை என்றும் நியாயமற்ற உரிமை என்றும் 2ஆக பிரிச்சிருக்காரு. புரியுதுங்களா? நியாயமான உரிமை, நியாயமற்ற உரிமை அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தா டைரக்டிவ் பிரின்சிபல் சிஸ்டம் ஆஃப் பாலிசி. இதை வந்து டிபிஎஸ்பி அப்படின்னு அர்த்தம். டைரக்டிவ் பிரின்சிபல் சர்வீஸ் பாலிசி. புரியுதுங்களா? அதாவது இதான் அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடை தான் அவங்க சொல்கிறாங்க. அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாட்டின் உணர்ச்சிகளின் குப்பை என்று கிருஷ்ணமாச்சாரி சொல்கிறார். அரசியலமைப்பின் உணர்ச்சிகளின் குப்பை என்று இந்த அரசு நெறிப்படுத்தும் கோட்பாடை வந்து கிருஷ்ணமாச்சாரி எவ்வாறு கூறுகிறார்னா, குப்பை என்று கூறுகிறார். அரசும் நெறிமுறைப்படுத்தும் கோட்பாட்டை இந்த டைரக்டர் பாலிசிகள், இந்த டைரக்டர் பாலிசியை வந்து என்ன சொல்கிறாங்க, அரசியலமைப்பின் குப்பை என்று சொன்னது யார், கிருஷ்ணமாச்சாரியார் சொல்கிறாரு. ஆர்டிகல் 36 என்ன சொல்றது, டைரக்டர் பாலிசி என்பதன் விளக்கத்தை பற்றி கூறியது. ஆர்டிகல் 36 இந்திய அரசியலமைப்பு ஆர்டிகல் 30 ஒவ்வொரு 1, 2, 3, 7 ஒவ்வொரு பகுதி பார்த்துருந்தோமா இல்லையா? அதில் வந்து 36வது ஆர்டிகல் வந்து இந்த டைரக்டர் பாலிசினா சொல்றது, அதாவது போட்டு டைரக்டர் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, இதான் டிபிஎஸ்பி அப்படின்னு அர்த்தம். இதுக்கான விளக்கத்தை கொடுப்பது தான் 36வது ஆர்டிகலு. 37வது ஆர்டிகல் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீதிமன்ற விசாரணைக்கு உட்பட்டது அல்ல அப்படின்னு சொல்லுது. நீதிமன்ற விசாரணைக்கு உட்பட்டது அல்ல. எது, இந்த டிபிஎஸ்பி வந்து நீதிமன்ற விசாரணைக்கு உட்பட்டது அல்ல அப்படின்னு ஆர்டிகல் 37 சொல்லுது. டிபிஎஸ்பி வந்து 3 வகைப்படும் சொல்கிறாங்க. அதாவது அரசு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடு வந்து எத்தனை வகைப்படும்னா 3 வகையாக பிரிச்சுக்கிறாங்க. ஒன்று சமதர்ம கொள்கை என்றும், மற்றொன்று வந்து காந்திய கொள்கை என்றும்,
3வது வந்து பார்த்தீங்கன்னா, தாராள மற்றும் அறிவு சார்ந்த கொள்கை சொல்கிறாங்க. தாராள மற்றும் அறிவு சார்ந்த கொள்கை என்று சொல்கிறாங்க. நம்ம ஒவ்வொரு கொள்கையை இப்போ பார்ப்போம். சமதர்ம கொள்கை. ஆர்டிகல் 38, அதாவது விதி 38 வந்து மக்கள் அனைவருக்கும் சமூக பொருளாதார அரசியல் நீதி கிடைக்க வேண்டும் என்று சொல்லுது. அதாவது மக்கள் அனைவருக்கும் சமூகத்தில் பொருளாதார அரசியல் இதில் வந்து நீதி கிடைக்க வகை செய்வது தான் ஆர்டிகல் 38. அடுத்தது ஆர்டிகல் 39, அதாவது ஆர்டிகல்லாம் விதி அப்படின்னு தான் அர்த்தம். இது சரத்து அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ விதி 39 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, சமூகத்தில் ஏற்படும் ஊதிய ஏற்றத்தாழ்வுகளை குறைக்க வேண்டும். ஊதிய ஏற்றத்தாழ்வுகளை குறைக்க வேண்டும் சமூகத்தில். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பணியாளர்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான சம்பளம் கொடுக்குறாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து சமூகத்தில் ஏற்படக்கூடாது. புரியுதுங்களா? அந்த அந்த மாதிரி ஏற்றத்தாழ்வுகள் குறைப்பதற்காக விதி 39 கொண்டு வரப்பட்டிருக்குது. விதி 39A என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏழை எளிய மக்களுக்கு இலவச சட்ட உதவிகள். ஏழை எளிய மக்களுக்கு இலவச சட்ட உதவிகள் வந்து 39A சொல்லுது. அடுத்தது 39B என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரம்பரை சொத்துடைமை அளித்தல். பரம்பரை சொத்துடைமை அளித்தல். இப்போ வந்து தான் தாத்தா பயன்படுத்தியிருப்பார் சொத்து. அவர் வாங்கின சொத்து வந்து அப்பா பயன்படுத்துவார். அப்பாவுக்கு அடுத்தது அவருடைய பையன், அவர் பையனுக்கு அப்புறம் அவருடைய பேரன், இப்படின்னு தொடர்ந்து அந்த சொத்து மீது உரிமை கொண்டாடுவதற்கு அழைக்கப்படக்கூடிய அந்த உரிமையை தான் என்ன சொல்கிறாங்கன்னா, விதி 39B வந்து பரம்பரை சொத்துடைமை என்று அழைக்கப்படுகிறது. 39Bயில் 1 என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா, இரு பாலினருக்கும் சம வேலை வாய்ப்பு சம ஊதியம் என்பதை உறுதி செய்தல். இப்போ ஆண் பெண் 2 பேர் இருக்கிறாங்க. 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா சம வேலை, 2 பேருக்குமே சமமான சம்பளம். இது ரெண்டுமே வந்து எதுனா ஆர்டிகல் 39B1 சொல்லுது. அடுத்தது ஆர்டிகல் D என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, சம வேலைக்கு சம ஊதியம். சம வேலைக்கு சம ஊதியம் தான் ஆர்டிகல் 39D சொல்லுது. அடுத்தது என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல் 39F என்ன சொல்லுதுன்னா, ஆரோக்கியமான குழந்தைகள் வளர வழிவகை செய்கிறது. ஆரோக்கியமான குழந்தைகள் வளருவதற்கு வழிவகை செய்வது எது? ஆர்டிகல் 39F சொல்லுது. ஆர்டிகல் 42 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, நியாயமான மற்றும் மனிதாபிமான பணி சூழல் மற்றும் மகப்பேறு உதவிகள் செய்யப்பட வேண்டும். அது நியாயமான மற்றும் மனிதாபிமான அடிப்படையில் பணி சூழல் மற்றும் மகப்பேறு உதவி செய்யணும். பணி சூழல் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பணிக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வகையான சூழல் இருக்கும். புரியுதுங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அரசு பணியில் வந்து காவல்துறை துறை இருக்குது. இப்போ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் வேலை. அவர்கள் வந்து ஓய்வு நேரங்கள் இந்த நேரத்தில் வந்து பணி ஓய்வு அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் ஜாயின் பண்ணுறாங்கன்னா அவங்க ஓய்வு பெறும் வரலையும் ரிட்டைர்மெண்ட் வரலையும் என்ன பண்ணுவாங்க, தொடர்ந்து இரவு பகல் என்று அவங்களுக்கு தொடர்ந்து வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். ஆனால் மற்ற அரசு அலுவலகம் மற்ற துறையில் பார்த்தீங்கன்னா பகல் நேரங்கள் வேலை இருக்கும், இரவு நேரங்களில் வேலை இருக்காது. ஆனால் காவல்துறையினருக்கு அப்படி கிடையாது. பகல் இரவு என்று 2 நேரங்களுக்கும் அவர்களுக்கு எப்போ வேணாலும் வேலைகள் தொடர்ந்து இருக்கும். அடுத்தது அவசர நிலைக்கான நேரங்களில் அவர்களுக்கு ஓய்வு என்பது கிடையாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு வேலையில் எப்படி இருக்குது சூழல், வேலை பணி சூழல் அந்த மாதிரி அமைஞ்சிருக்கிறது. அடுத்தது மகப்பேறு உதவிகள். இப்போ கர்ப்பமாக மகப்பேறு ஒரு காலத்தில் வந்து அந்த அரசு அந்த பணியாளர்களுக்கு வந்து ஓய்வு கொடுப்பது, அவர்களுக்கு சிறப்பு சலுகைகள் வழங்குவது, ஸோ இந்த மாதிரியான செயல்பாடுகள் செய்வது தான் இந்த 42வது ஆர்டிகல் சொல்லுது. அடுத்த பாயிண்ட்டு காந்திய கொள்கை. விதி 40 காந்திய கொள்கை பற்றி சொல்கிறது. கிராம பஞ்சாயத்தில் உருவாக்க வேண்டும். விதி 40 என்ன சொல்லுது? கிராமத்தில் ஒவ்வொரு கிராமத்தில் என்ன பண்ண கிராம பஞ்சாயத்துகளை வந்து உருவாக்கணும். 43 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, கிராமத்தில் தனிநபர் மற்றும் கூட்டுறவு மூலம் குடிசை தொழில்களை அமைத்தல் வேண்டும். கிராமத்தில் தனிநபர் மற்றும் கூட்டுறவு மூலம் குடிசை தொழில்களை அமைத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லுது 43. 46 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் கல்வி மற்றும் பொருளாதார உரிமைகளை பற்றி கூறுகிறது 46. 47 வந்து உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும் போதை பானங்கள் மற்றும் மருந்துகளை உட்கொள்வதை தடை செய்கிறது. மது பொருள்களை விற்பனை செய்கிறாங்க, அதெல்லாம் தடுப்பதற்காக இந்த ஆர்டிகல் பயன்படுத்தப்படுகிறது.
விதி 47. விதி 48 வந்து என்ன பார்த்தீங்கன்னா பசுவதை தடை சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பசுக்கள் கன்றுகளை பாதுகாத்தல் மேம்படுத்துதல். அதாவது பசுக்கள் இது கொண்டு விடுறாங்களா இல்லையா, ஸோ அதை தான் வந்து தடுப்பதற்காக கொண்டு வர சட்டம் தான் வந்து விதி 48. அதான் பசுவதை தடுப்பு சட்டம். இது கொஸ்டின் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்து 48லயே என்ன சொல்லுதுன்னா சுற்றுச்சூழல் மாசுபாட்டில் இருந்து பாதுகாத்தல். யாரை? மக்களும் சரி விலங்கினத்திலும் சரி எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க, சுற்றுச்சூழல் மாசுபாட்டில் இருந்து பாதுகாப்பது தான் 48ல் ஏ சொல்லுது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா தாராள மற்றும் அறிவு சார்ந்த கொள்கை கடைசி. விதி 44. நாடு முழுவதும் பொதுவான சிவில் சட்டத்தை கொண்டு வர வேண்டும். நாடு முழுவதும் ஒரு பொதுவான சிவில் சட்டத்தை என்ன பண்ணணும், நம்ம கொண்டுட்டு வரணும் அப்படின்னு ஆர்டிகல் 44 சொல்லுது. யூனிஃபார்ம் சிவில் கோடு அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது 45 என்ன சொல்லுதுன்னா 6 முதல் 14 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு இலவச கட்டாய கல்வி வழங்க வேண்டும். இது கொஸ்டினில் தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்கிறாங்க தேர்வில். மேலும் விதி 45 2002ஆம் ஆண்டு 86வது சட்டத்திருத்தத்தின்படி விதி 21A அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டது. இந்த கொஸ்டினும் தேர்வில் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. 21A அடிப்படை கடமைகளில் சேர்க்கப்பட்ட அந்த ஆர்டிகளையும் கேட்குறாங்க. எந்த வருஷ சட்டத்திருத்தத்தில்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 86வது சட்டத்திருத்தம். எந்த ஆண்டுனா 2002 ஆண்டு. கட்டாய வினா. இந்த 2 கொஸ்டினுமே தொடர்ந்து தேர்வில் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. 49 ஓ இப்போ தற்போது அரசியலில் ஒவ்வொரு அரசியல் நேரத்தில் தேர்தல் நேரத்தில் இந்த 49A அப்போ தான் மக்கள் நிறைய தெரிய ஆரம்பிக்கணும். அதான் நோட்டா தேர்வு. யாருக்கும் வாக்களிக்க எனக்கு விருப்பமில்லை என்று தனது தெளிவை வெளிப்படுத்துவது தான் 49 ஓ. நோட்டா ஓட்டு சொல்கிறோமா இல்லையா, நோட்டா போடுறாங்க, நோட்டா ஓட்டு போட்டு ஓட்டாங்க. நான் அப்ஜெக்ஷன் ஓட், அதுதான் வந்து நோட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. விதி 50 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா நீதித்துறையில் இருந்து நிர்வாகத்தை பிரிக்கப்பட வேண்டும். நீதித்துறையிலிருந்து நிர்வாகத்துறையை என்ன பண்ணணும், பிரிக்கணும் அப்படின்னு விதி 50 சொல்லுது. அடுத்தது பாருங்கள், அடிப்படை கடமைகள் பார்க்குறோம். அடிப்படை கடமைகள் வந்து பகுதி 4ல் ஏவில் இருக்குது. பகுதி 4ல் ஏ ஆர்டிகல் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா 51A 51K. இதுதான் வந்து அடிப்படை கடமைகளை பற்றி கூறுகிறது. கொஸ்டின் இது தொடர்ந்து கேட்டுருக்கிறாங்க. அடிப்படை கடமைகள் எத்தனாவது பகுதி அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடிப்படை கடமைகள் வந்து எந்த விதியிலிருந்து எந்த விதி வரலையும் முடிவடைஞ்சிருக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. தொடங்கி முடிவடைகிறதுனா 51A 51AK வரலையும் இது தொடர்ந்து செல்கிறது. அடிப்படை கடமை வந்து சோவியத் யூனியன், அதாவது ரஷ்யாவிலிருந்து பெறப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. அடிப்படை கடமைகளை நம்ம எந்த நாட்டிலேருந்து எடுத்துருக்குறோம், ரஷ்ய நாட்டிலேருந்து எடுத்துருக்குறோம். இந்திய குடிமகன்கள் ஆற்ற வேண்டிய கடமைகளை பற்றி இது குறிப்பிடுகிறது. நீதிமன்ற விசாரணைக்கு உட்பட்டது அல்ல. புரியுதுங்களா? நீதிமன்ற விசாரணைக்கு உட்பட்டது அல்ல. ஒருத்தர் ஒரு வேலையை செய்யணும், அது அவருடைய கடமை. ஸோ அதில் வந்து நீ இந்த வேலையை செஞ்சிடணுன்ட்டு அரசு நீதிமன்றம் வந்து என்ன பண்ண முடியாது, அது வந்து ஒரு தீர்ப்பு வாங்கி வேலை செய்யுங்க அப்படின்னு ஒரு கட்டாயப்படுத்தக்கூடாது. ஏன்னா அது கடமை, நீ செஞ்சே தீரணும். அடிப்படை கடமைங்கிறது வந்து நீ கண்டிப்பாக நிச்சயமாக செஞ்சு தீரணும். இது வந்து ஒரு நீதிமன்றத்தை அணுகி தான் செய்யணுங்கிற ஒரு எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. 1975 நெருக்கடி காலநிலையில் இந்திய பிரதமர் இந்திரா காந்தி குடிமக்களின் கடமைகளை உணர்த்துவதற்காக அரசியலமைப்பை திருத்துவதற்காக ஈஸ்வரன் சிங் கமிட்டியை உருவாக்கினார். நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஈஸ்வரன் சிங் கமிட்டி எதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னா அடிப்படை கடமைகளை என்ன பண்ணுறாங்க, அரசியலமைப்பில் திருத்துவதற்காக. இப்போ கடமைகள் 2002 86வது சட்ட திருத்தம் அப்படின்னு மேலே படித்தோமா இல்லையா, ஸோ அதை வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த இடத்துல இதெல்லாம் செய்வதற்கு யார் அமைக்கிறாங்க, ஈஸ்வரன் சிங் கமிட்டியை நியமிச்சிருக்கிறாங்க. இதை நியமிச்சதாரு இந்திரா காந்தி நியமிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் கொஸ்டின்லாம் கேட்பாங்க, கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. இந்த குழு வந்து எத்தனை பரிந்துரை செஞ்சதுன்னா 8 பரிந்துரைகளை செய்திருக்கு. 8 பரிந்துரைகள். புரியுதுங்களா? ஈஸ்வரன் சிங் கமிட்டி எத்தனை பரிந்துரை செய்தது அப்படின்னா 8 பரிந்துரைகளை செஞ்சிருக்குது.
42 சட்ட திருத்தம் 1976 படி அடிப்படை கடமைகளில் சேர்க்கப்பட்டது. மேலும் புதிய பகுதி உருவாக்கப்பட்டு விதி 51 என்ற ஒரே ஒரு பிரிவு மட்டும் கொண்டது 10 கடமைகளை வழங்கியுள்ளது. அதாவது பிரிவு 51ங்கிற ஒரு பிரிவு ஒன்று உருவாக்கி விதியை உருவாக்கி அந்த விதியில் தான் என்ன பண்ணியிருக்காங்க 10 கடமைகளை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. 1900 அதாவது விதி 51 ஏ கே 86 சட்ட திருத்தம் 2002 படி 11வது கடமையாக சேர்க்கப்பட்டது. அப்படி என்ன 11வது கடமை என்ன சேர்த்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11வது கடமை வந்து ஒவ்வொரு பெற்றோர்களும் இதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒவ்வொரு பெற்றோர்களும் தங்களது குழந்தைகளை 6லிருந்து 14 வயது வரை குழந்தைகளை அனைவருக்கும் கல்வி பெறும் வாய்ப்பினை வழங்க வேண்டும். யார் பெற்றோர்கள் வழங்க வேண்டும் என்று அவர்களுடைய கடமையாக 11 சொல்லப்பட்டிருக்கிறது. அடிப்படை கடமைகள் குறித்து சீர்திருத்தம் செய்ய ஏற்படுத்தப்பட்டு மற்றொரு குழு வர்மா கமிட்டி 1999 ஏற்படுத்தப்பட்டது. இதுவும் கொஸ்டினில் கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. வர்மா கமிட்டி எதற்காக ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது அடிப்படை கடமைகளை குறித்து சீர்திருத்தம் செய்வதற்காக இந்த கமிட்டி ஏற்படுத்தப்பட்டது. இது எப்போ ஏற்படுத்துகிறாங்க கேட்டிங்கன்னா 1999 ஏற்படுத்தியிருக்கிறாங்க. அடுத்தது அரசியலமைப்பு சட்டம். ஒவ்வொரு அரசின் முக்கியமான உறுப்புகள் 3 இருக்கிறது. 1 நிர்வாகத்துறை, 2வது சட்டம் இயற்றும் துறை அதாவது லெஜிஸ்லேட்டிவ், 3வது ஜுடிஷியரி நீதித்துறை என்ற 3 துறைகள் இங்கே இருக்கிறது. அரசின் 3 உறுப்புகளின் செயல்பாடு மற்றும் அதன் விதிகளை பற்றி தொகுத்து கூறும் சட்டமே அரசியலமைப்பு சட்டம் சொல்கிறாங்க. அதாவது இந்த 3 கூறுகளையும் உறுப்புகளையும் செயல்பாடு மற்றும் அதன் விதிகளை பற்றி தொகுத்து கூறும் சட்டம்தான் அரசியலமைப்பு சட்டம். ஒரு நாட்டின் அரசை தோற்றுவித்து குடிமக்களுக்கு அடிப்படை உரிமைகளை வழங்கி அவற்றை உறுதி செய்து நிர்வாகம், சட்டம் இயற்றும் துறை, நீதித்துறை போன்ற உறுப்புகளின் அதிகாரங்களை வரையறுத்து உரைப்பதே அரசியலமைப்பின் சட்டமாகும். நல்லா புரியுதுங்களா? ஸோ அரசியலமைப்பு என்னென்னா அந்த சட்டம் இயற்றும் துறை, நீதித்துறை, நிர்வாகத்துறை இது 3மே ஏற்படுத்தி அதில் உள்ள குறைகள் நிறைகளை நிவர்த்தி செய்வதும் அதில் ஏற்படும் அவ்வப்போது ஏற்படக்கூடிய மாற்றங்களை எதிர்கொண்டு அவற்றை மக்களுக்கு தகுந்தாற்போல் நடைமுறை வாழ்க்கைக்கு தகுந்தாற்போல் அவற்றை மாற்றம் செய்து நடைமுறைப்படுத்துவது தான் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முக்கியமான நோக்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. அரசியலமைப்பு ஆட்சி அமைப்பு பற்றி கூறுகிறது. அரசியலமைப்பு சட்டம் இவ்வமைப்பின் உறுப்புகள் அவைகள் என்னதுன்னா பணிகள், அதிகாரங்கள், அவை செயல்பட வேண்டிய அணுகுமுறைகளை பற்றி கூறுகிறது. அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது? நிர்வாகத்துறையோ, நீதித்துறையோ, இல்லை சட்டம் இயற்றும் துறை எந்த துறையாக இருந்தாலும் அவற்றுடைய பணி என்ன, அவற்றுடைய அதிகாரம் என்ன, அவர்கள் எவ்வாறெல்லாம் செயல்பட வேண்டும்ங்கிறத பற்றி சொல்வது தான் அரசியலமைப்பு சட்டம். அரசியலமைப்பு சட்டமே நாட்டின் அடிப்படை சட்டம். அதை பேசிக்காக வச்சு தான் மற்ற சட்டங்களை இயற்ற முடியும். அடிப்படையாக அரசியலமைப்பு சட்டத்தை வச்சு தான் மற்ற சட்டங்களை இயற்றுவது, அவற்றை மாற்றம் செய்வது, பரிசீலனை செய்வது, திருத்தம் செய்வது எல்லாமே பார்த்தீங்கன்னா புதிய சட்டங்கள் கொண்டு வருவது எல்லாமே அந்த அடிப்படையான சட்டத்தை வச்சு தான் கொண்டு வராங்க. இதன் விதிகளை மீறுமாறு நாட்டின் வேறு எந்த சட்டமும் இயற்ற முடியாது. அதான் அரசியலமைப்பு சட்டம் இருக்குது. இப்போ சாலையில் இடதுபுறமாக தான் செல்லணும் அப்படின்னு இருக்குன்னா, இல்லை நீ வலதுபுறமாக செல்லலாம் அப்படின்னு என்ன பண்ண முடியாது, ஒரு சட்டம் இயற்ற முடியாது. அது என்ன இயற்றியிருக்கோ அதனை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ண முடியும், செயல்பட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அரசியலமைப்பின் வகைகள் அடுத்தது. அரசியலமைப்பின் அடிப்படையில் 2 வகையாக பிரிக்கலாம். அரசியலமைப்பு அடிப்படையிலேயே 2 வகையாக பிரிக்கலாம். அரசின் அடிப்படையில் 2 வகையாகவும் பிரிக்கலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பு பிரிக்கும் போது அரசியலமைப்பு அடிப்படையில் எழுதப்பெற்ற மற்றும் எழுதப்பெறாத அரசியலமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நெகிழ்வான அரசியலமைப்பு, நெகிழ்வற்ற அரசியலமைப்பு என்று சொல்லலாம். இன்னொரு பேரில் சொல்லலாம். அரசின் அடிப்படையில் கூட்டாட்சி முறையை உடையது. இந்திய அரசியலமைப்பு கூட்டாட்சி முறை உடையது மற்றும் ஒற்றையாட்சி முறையை உடையது என்று பிரிக்கலாம். அரசினுடைய அடிப்படை இருக்கா இல்லையா, இது என்ன சொல்கிறாங்க, ஒரு ஆட்சி முறை கூட்டாட்சி முறைன்னு சொல்லலாம், ஒற்றாட்சி முறையணும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்திய ஆட்சியை பொறுத்தளவு, இந்திய பாராளுமன்றத்தை பொறுத்தளவு நம்ம ஒரு கூட்டாட்சி நிர்வாகம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஒன்றிய அரசிற்கு பாராளுமன்றமும், ஒன்றிய அரசுனா மத்திய கவர்மெண்ட்டுக்கு பாராளுமன்றமும், மாநில அரசுக்கு சட்டமன்றங்களை மையமாகவும் வச்சு தான்
அரசியலமைப்பு ஏற்படுத்தி கொண்டு கொடுத்துருக்குது. இந்த முறை வந்து ஆங்கிலேயர்கள் அரசியலமைப்பிலிருந்து எடுத்தாளப்பட்டது. இம்முறை ஏற்கனவே சுதந்திரத்துக்கு முன் இந்தியாவில் கடைபிடித்து வந்தமையால் அமைச்சர்களை சட்டமன்றத்திற்கு பொறுப்பாக்குவதாலும் வல்லுநர்கள் இம்முறையை தேர்ந்தெடுத்து இருக்கிறார்கள். புரியுதுங்களா? ஏன் அரசியலமைப்புனா ஆங்கிலேயருடைய காலத்திலையும் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, இந்த முறை பின்பற்றப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த முறை வந்து நல்லா இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்தால் என்ன பண்ணிட்டாங்கன்னா அதை அப்படியே எந்த மாற்றம் செய்யாமல் அப்படியே ஏற்றுக்கிட்டாங்க. அதுதான் அந்த பாயிண்ட்ல சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க, தனித்தனிமையுடன் நெகிழ்வற்ற மற்றும் நெகிழ்வுடைமை ஆகியவற்றின் கலப்பு, அதாவது ஈக்குவல் பிளைண்ட் அண்டு ரிஜிட்டி அண்டு த ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படி சொல்கிறாங்க. நெகிழ்வானது நெகிழ்வு தட்டுவது, அதுதான் அது முக்கியமான நோக்கம். அரசியலமைப்பு சட்டம் வந்து அரசியலமைப்பு சட்டத்தினை மாற்றுவதற்கு வரையறுக்கப்பட்ட வைத்து ஒரு அரசியலமைப்பு சட்டம் நெகிழ்வற்றது என்றும் நெகிழ்வுடையது என்றும் பிரிக்கலாம். எழுதப்பெற்ற அரசியலமைப்பு வழக்கமாக நெகிழ்வற்றது என்று குறிப்பிடுகிறோம். அதாவது கையால் எழுதப்பட்ட ஒரு அரசியலமைப்பு வந்து என்ன சொல்கிறோம், நெகிழ்வு அற்றது அப்படி சொல்கிறோம். ஏன்னா எழுதியாச்சு. கையால் எழுதப்பட்டதுன்னா அது என்ன பண்ணுறது, மாற்ற முடியாது அப்படி சொல்கிறாங்க. அதனால தான் இன்றைய அளவில் வந்து பார்த்திங்கன்னா சில சான்றுகள் வந்து இருந்தால் தான் அதை ஏற்றுக்கிறாங்க. ஏதாவது எழுதி கொடுத்துருக்காங்களாப்பா அப்புறம் பேசுவோம் அப்படி சொல்கிறாங்களா இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் என்ன கேட்டால் எழுதப்பெற்ற சான்று வந்து நெகிழ்வற்றது அப்படி சொல்கிறாங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டம் சாதாரணமான காலங்களில் மாற்றுவதற்கு சிரமம் வாய்ந்ததாகவும் நெருக்கடி காலங்களில் போர், ஆயுத கழகங்கள் போன்ற தருணங்களில் மாற்றத்திற்கு சுலபமாகவும் உள்ளதால் இதனை இவ்வாறு அழைக்கிறாங்க. அதாவது இதை நெகிழ்வற்றது நெகிழ்வுடையது அப்படி சொல்கிறது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாதாரணமாக அரசியலமைப்பு வந்து என்ன பண்ண முடியாது, டக்குனு மாற்ற முடியாது. ஆனால் ஏன் அதை மாற்றலாம் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அவசர காலங்களில் இதனை டக்குன்னு மாற்றிக் கொள்வதற்கு ஏதுவாக இது அமைந்திருப்பதால் இது வந்து நெகிழ்வு உடையது என்றும் நெகிழ்வு அற்றது என்றும் சொல்கிறாங்க. ஏன்னா அப்போ தான் அரசியலமைப்பு வந்து அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க, அந்த மாதிரி மாற்றம் செய்கிறாங்க. மற்ற நேரத்துலலாம் அரசியலமைப்பு திட்டங்களையும் சட்டங்களையும் என்ன பண்ணுறது அவங்க மாற்றுவது கிடையாது. அடுத்தது, அரசை நெறிமுறைப்படுத்தும் கொள்கைகள், டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி. அரசுகள் இந்திய மக்களுக்கு சமூகம், பொருளாதார, அரசியல் ரீதியில் நீதி கிடைக்கும் வண்ணம் தமது கொள்கைகளை வகுத்து கொண்டு செயல்பட வேண்டும் என்ற இந்திய அரசியலமைப்பு 4வது பாகம் 38லேருந்து 51 விதி வரலையும் சொல்கிறது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், விதி 38 51 விதி வரலையும் பார்த்தோம். அது என்ன சொல்லியிருக்காங்க, மக்களுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, சமூக பொருளாதார ரீதியில் அரசியல் ரீதியில் நீதி கிடைக்கும் வண்ணம் இந்த அரசியல் சட்டங்கள் வந்து துணையாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, சக்தி வாய்ந்த மைய அமைப்புடன் கூடிய கூட்டாட்சி. இந்திய அரசியலமைப்பு நெருக்கடி காலங்களில் ஒன்றிய அரசிற்கு வழி சேர்க்கும் பிரிவுகளும் மற்ற நேரங்களில் உண்மையான கூட்டாட்சியாளராகவும் செயல்படும் வண்ணம் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்திய அரசியலமைப்பு அதாவது அவசர காலங்களில், நெருக்கடி காலங்களில் கூட்டாட்சி தனித்தனி சிறு மாநிலங்களில் சிறு ஆட்சி, தனியாட்சி, சுயாட்சி நிறையா இருக்கா இல்லையா, கலப்பு ஒவ்வொரு கட்சிகள் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கா, இவங்களாம் தனித்தனியாக இருக்கிறாங்க. ஆனால் அவசர காலங்கள், நெருக்கடி காலங்களில் இந்த தனித்தனி அரசியல் என்ன பண்ணுறது எல்லாமே ஒன்று சேர்ந்து செயல்படுவதற்கான ஒரு மிக சிறந்த ஒரு அரசியலமைப்பாக இங்கே வடிவமைக்கப்பட்டிருக்கிறது சொல்கிறாங்க. போர், அயல்நாடுகள் ஆக்கிரமிப்பு, ஆயுத கழகம் மற்றும் நிதி நெருக்கடி ஆகிய காலங்களில் மாநில அரசின் பல அதிகாரங்களை செயலிழக்க செய்து ஒன்றிய அரசு வலுவாக செயல்படும் வண்ணம் அரசியலமைப்பு வடிவமைக்கப்பட்டுள்ளது. நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இப்போ என்ன புரிஞ்சுருக்கு உங்களுக்கு இதில், அதாவது இந்திய அரசியலமைப்பு வந்து எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்குன்னா, சாதாரண காலங்களில் ஒவ்வொரு மாநிலமும் சுயமாக செயல்பட்டு இல்லை தனக்கு தேவையான திட்டங்களையும் சட்டங்களையும் கொண்டுட்டு வந்து செயல்படுறதுக்கான உரிமைகள் வந்து அரசியலமைப்பு கொடுத்துருக்கு. ஆனால் அவசர காலங்கள், நெருக்கடி காலங்களில் நிதி நெருக்கடி, ஆயுத நெருக்கடி, அந்நிய நாடுகள் ஆக்கிரமிப்பு, இந்த மாதிரி காலகட்டத்தில் மத்திய அரசு மட்டும்தான் சுதந்திரமாக செயல்படுவதற்கும் நாட்டுடைய மக்கள் நலன் மீது அக்கறை கொண்டு செயல்படுவதற்காக சில சட்டங்களையும் சில நெருக்கடி சட்டங்களையும் திட்டங்களையும் போடுவதற்கு மாநில அரசுடைய சட்ட திட்டங்களை வந்து என்ன பண்ணுறாங்க, அவங்க நெருக்கடி ஸ்டாப் பண்ணி வச்சுக்கிறதுக்கு அதை வந்து தடை செஞ்சது. மாநில அரசுகள் சுயமாக செயல்பட முடியாது, மத்திய அரசு மட்டும்தான் செயல்படணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரியான
வகையில் இந்த அரசியலமைப்பு திட்டமிட்டு அமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க, வாக்குரிமை அடல் சஃபரேஜ், வாக்குரிமை சமூக பிரிவு வாரியான வாக்குரிமை. பழைய முறை மாற்றப்பட்டு குறிப்பிட்ட வயது வந்த அனைவருக்கும் வாக்குரிமை வழங்கப்பட்டுள்ளது. தற்பொழுது 18 வயது வந்த அனைவருக்கும் வாக்களிக்க முடிகிறது. சுதந்திரமான நீதித்துறை. அடிப்படை உரிமைகளே அரசியல் சட்டத்தில் வழங்கப்பட்டுள்ளது. இவைகளை உறுதி செய்வதற்கு தேவையான அதிகாரம் நீதித்துறைக்கு வழங்கப்பட்டுள்ளது. இவைகளை செம்மையாக செயல்படுத்துவதற்கும் பாகுபாடு இல்லாமல் நடந்து கொள்வதற்கும் தேவையான அதிகாரமும் சுதந்திரமும் நீதித்துறைக்கு வழங்கப்பட்டுள்ளது. அடுத்தது, சமுதாய சார்பற்ற அரசு, ஏ செக்குலர் ஸ்டேட். அரசிற்கு எந்த சமய சார்பும் கிடையாது. எல்லா சமயங்களையும் சமூகமாகவே அது அணுகும். அடுத்து, ஒற்றை குடியுரிமை, சிங்கிள் சிட்டிசன்ஷிப். இந்தியாவில் மாநில அரசு, மத்திய ஒன்றிய அரசு, மாநில அரசு, ஒன்றிய அரசு என்று இரு அங்கங்கள் இருந்தாலும் குடிமக்களுக்கு ஒரே வாக்குரிமை மட்டுமே உள்ளது. இதனை இந்தியாவில் எந்த பகுதியிலும் வேண்டுமானாலும் செயல்படுத்தலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு இருக்குது, ஆந்திரா இருக்குது, கேரளா இருக்குது, கர்நாடகா இருக்குது, ஒவ்வொரு ஸ்டேட்டுகளுக்கு இருந்தாலும் 28 ஸ்டேட்டுகளுக்கு இருந்தாலும், ஆனால் இந்தியா முழுவதும் என்ன பண்ணுறோம், சுற்றி வரோம். ஆனால் நமக்கு எல்லாருக்கும் ஒரே குடியுரிமை, இந்தியன் என்கிற ஒரே குடியுரிமை தான். தமிழ்நாடு குடியுரிமை, கேரளா குடியுரிமை அப்படிங்கிற எந்த ஒரு தனித்தனி குடியுரிமையும் கிடையாது. நம்ம அனைவரும் இந்தியர்கள் என்ற ஒற்றை குடியுரிமை மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் இந்தியாவில் எந்த பகுதி வேண்டுமானாலும் அவர் செல்லலாம். அடுத்தது, அடிப்படை உரிமைகள். இந்திய குடிமக்களுக்கு 10 அடிப்படை கடமைகளும் வழங்கப்பட்டுள்ளது. விதி 40, இது 42வது அரசியலமைப்பு சட்டத்தின்படி கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஜனநாயக முறைப்படி மக்கள் நடத்தை அமைய வேண்டும் என்பதை நினைவூட்டும் வண்ணம் அமையும் இப்பிரிவு 1976ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. மக்கள் ஜனநாயக முறைப்படி அமைய வேண்டும் ஆட்சி அப்படின்னு மக்களுக்கு அவ்வப்போது நினைவூட்டுவதற்கான சட்ட பிரிவு எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? 1976 சட்ட திருத்தம் 42, 1976 46 சட்ட திருத்தம் மூலம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. நீதித்துறையின் ஆய்வு அதிகாரம், ஜுடிஷியல் ரிவ்யூ. நீதித்துறையின் ஆய்வு அதிகாரம். அரசுகள் இயற்றும் சட்டங்கள் அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவுகளுக்கு உடன்பட்டதா அல்லது மாறுபட்டதா என்று ஆய்வு செய்யும் அதிகாரம் நீதித்துறைக்கு உண்டு. அரசுகள் இயற்றும் சட்டங்கள் அரசியலமைப்பு சட்டத்தின் உட்பிரிவுகளுக்கு உட்பட்டதா இல்லை மாறுபட்டதா என்று அதனை ஆய்வு செய்யக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கு? நீதித்துறைக்கு உண்டு. எடுத்துக்காட்டு, கேசவ் சந்த் பாரதி வழக்கு, கேரளா மாநில அரசு, ஏஆர் 1973, செக்ஷன் கோடு 1941, 1941. ஸோ இது மூலமாக தான் அந்த வழக்கு இருக்குது. ஸோ ஒரு அரசு என்ன பண்ண சட்டங்களோ திட்டங்களோ கொண்டுட்டு வருது. ஆனால் அந்த திட்டங்களும் சட்டங்களும் மக்களுக்கு ஏற்புடையதாக இருக்கிறதா என்பதை பற்றி ஆய்வு செய்வதற்கான அதிகாரம் நீதித்துறைக்கு உண்டு. ஆனால் அதனை எதிர்த்து மக்கள் என்ன பண்ண முடியாது, கேஸ் போட முடியாது, வழக்கு தொடர முடியாது. ஆனால் நீதித்துறை என்ன பண்ணாது, வாண்டடாக அது உள்ளே அது என்னென்னு பரிசீலனை செய்வதற்கு, அதை கேட்பதற்கும், அதுக்கான உரிமைகளையோ திட்டங்களையோ அவருடைய மற்ற விஷயத்தில் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீதித்துறைக்கு உரிமை உண்டுன்னு சொல்கிறாங்க. உலகிலேயே எழுதப்பெற்ற மிகவும் நீளமான அரசியலமைப்பு நம்ம அரசியலமைப்பு தான். பாருங்கள், அமெரிக்க அரசியலமைப்பு வெறும் 77 பிரிவுகளை கொண்டது. அமெரிக்க அரசியலமைப்பு எத்தனை பிரிவுகள் கொண்டது? 77 பிரிவுகளை கொண்டது. ஆஸ்திரேலிய அரசியலமைப்பு 128 பிரிவுகளை கொண்டது. கன்னட அரசியலமைப்பு 147 பிரிவுகளை கொண்டது. இந்திய அரசியலமைப்பு 395 பிரிவுகளையும் 22 பாகங்கள், இப்போது 12 அட்டவணைகள் இருக்குது. புரியுதுங்களா? 12 அட்டவணைகளும் உள்ளது. ஆனால் ஏற்றும் போது 8 அட்டவணைகள் தான் இருந்துச்சு. தற்போது 12 அட்டவணைகள் நம்மகிட்ட இருக்குது. அப்போ உலகிலே மிக நீளமான ஒரு அரசியலமைப்பு எது? நம்ம அரசியலமைப்பு தான். 2003ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட 98வது அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்தின்படி 26 பாகங்களும் 444 பிரிவுகளும் 12 அட்டவணைகளும் கொடுக்கப்பட்டுள்ளது. இப்போ 2023 சட்ட திருத்தத்தின்படி இந்த மாதிரி மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. நீளமாக அமைந்ததற்கான காரணங்கள் பின் வரலாறு.
அடிப்படை உரிமைகளை அடிப்படை உரிமைகளை அமெரிக்க அரசியலமைப்பிலிருந்தும், பாராளுமன்ற முறையை ஆங்கிலேய அரசிடமிருந்தும், அதாவது பிரிட்டிஷ் கவர்மெண்ட், இங்கிலாந்து இருந்துச்சா இல்லையா? இங்கிலாந்து அரசியலமைப்பிடமிருந்தும், அரசு நெறிமுறைப்படுத்தும் கொள்கையை அயர்லாந்து நாட்டிடமிருந்து நம்ம எடுத்து கையாண்டு கொண்டு இருக்கிறோம். நெருக்கடி நிலை பிரகடனத்திலிருந்து ஜெர்மனி அரசிடமிருந்தும் 1935ஆம் ஆண்டு இந்திய அரசியலமைப்பு பெரும்பாலான பகுதிகளை நாம் கையாண்டு இந்திய அரசியலமைப்புடைய உருவாக்கியிருக்கிறோம். இந்திய பாராளுமன்றம், இந்திய அரசியலமைப்பு மைய மற்றும் மாநில அரசின் அதிகாரங்கள் ஆகிய இரண்டையும் குறித்து எடுத்து காட்டுகிறது. இந்தியாவின் பறந்து விரிந்த பரப்பளவும் பல மொழிகளும் அவைகளினால் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு உரிய தீர்வுகளை சட்டத்தில் குறிப்பிடப்பட வேண்டியிருந்தது. அடிப்படை உரிமைகளும் அரசை நெறிமுறைப்படுத்தும் கொள்கைகளை ஒரு பெரிய பட்டியலாக வெளியிட்டு கொண்டு இருக்கிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டம். அரசியலமைப்பு சட்டம் கான்ஸ்டிடியூஷன் என்பது ஒரு தன்னாட்சி உரிமை கொண்ட ஒரு அரசியல் அலகாகும். சட்ட விதிகள், கொள்கைகள் போன்றவற்றை விளக்கும் எழுத்து மூலம் ஆன ஆவணம் என்று அரசியலமைப்பு சட்டத்தை வர்ணித்து சொல்கிறாங்க. இது ஒரு அரசின் முறைகளை விளக்குகிறது. நாடுகளை பொறுத்தவரை இந்த சொல் அரசின் அடிப்படை அரசியல் கொள்கை, அமைப்பு, செயல்முறைகள், அதிகாரம், கடமைகளை பற்றி வரையறுத்து குறிப்பிடுகிறது. தேசிய அரசியல் சட்டத்தை குறிக்கின்றது. பல நாடுகளின் அரசியல் சட்டங்கள் மக்களுக்கான உரிமைகள் சிலவற்றை உறுதிகளையும் இவை வழங்கி கொண்டுதான் இருக்கிறது. தற்கால பாணியில் எழுதி கொடுக்கப்பட்ட அரசியல் சட்டங்கள் உருவாவதற்கு முன்னர் அரசு செயல்படுவதற்கான எந்த சட்டமும் இந்த சொல்லில் குறித்து சொல்லவே இல்லைன்னு சொல்கிறாங்க. அரசியலமைப்பு சட்டங்கள் பல வகையான அரசியல் அமைப்புகள் தொடர்பானவை உள்ளது. பன்னாட்டு அளவிலும் கூட்டாட்சி, மாநில அரசு, மத்திய அரசு போன்ற மாகாண ஆகிய மட்டங்களில் இருந்து காணப்படுகிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டம்தான் உலகின் உள்ள எந்த ஒரு இறையாண்மை நாட்டின் அரசியலமைப்பிலும் சட்டத்தை விட மிக நீளமான இருக்கக்கூடிய ஒரு அரசியலமைப்பாக, எழுதப்பட்ட ஒரு அரசியலமைப்பாக இன்றும் திகழ்ந்து கொண்டு இருக்கிறது. இதில் 444 உறுப்புகளும் பிரிவுகளும், 22 பாகங்களும், 12 அட்டவணைகள், 118 திருத்தங்களும் உள்ளனது. இதுவரை எத்தனை திருத்தங்கள் இருக்குது? 118 திருத்தங்கள் இதுவரையிலையும் மேற்கொள்ளப்பட்டு இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி மிக சிறப்பான ஒரு பகுதியாக தான் இன்றைய வகுப்பில் நம்ம பார்த்துருக்குறோம். தொடர்ந்து படிங்க, வீடியோவை திரும்ப திரும்ப கேளுங்க. இந்த அரசியலமைப்பு பகுதியிலேருந்து நிச்சயமாக நமக்கு ஒரு 8 வினாக்கள் இந்த பகுதியிலேருந்து நமக்கு தேர்வில் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. நம்பிக்கையும் அது மேலே வச்சிருக்கக்கூடிய பற்றும் நமக்கு இருந்துச்சுன்னா எந்த வேலையையும் நாம் சுலபமாக பெற்றுவிடலாம். நன்றி.